குட் மார்னிங் மக்களே. அதிகாலை 5:30 மணி ஆகுதுங்க. இப்போ பர்ஃபெக்டாக 5:15 சன்ரைஸ் ஆகி ஏரியாவே வந்து அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நைட் நம்ம இந்த ட்ரெயினில் ஏறி இருப்போம். இப்போ நம்ம வந்து நான்ஜுங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் போய் இறங்க போகிறோம். அங்கேருந்து தான் நம்மளோட ஆக்சுவல் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. இந்தோனேஷியாவோட ஃபேமஸான எரிமலைகளை பார்க்குறது தான் இன்றைக்கி நம்மளோட மெயினான ஏமாக இருக்க போது. மவுண்ட் ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் ஜாவாவில் ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான எரிமலைங்க. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஜகார்ட்டாலேருந்து ஒரு 700-800 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நீங்கள் போக வேண்டிய தூரங்க. செம்ம லாங்கு. பஸ்ஸிலலாம் போகணுன்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ட்ரெயின் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். வாங்க இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை பாருங்களேன். ஏதோ நம்ம தஞ்சாவூருக்கு போன சைடில் காலங்காத்தால் ஒரு ரைடு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இந்த ட்ரெயின் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா கூட்டமே ஏறலை. ஜஸ்ட்டு ஏதோ ஒரு 1-2 ஸ்டாப்பிங் முன்னாடி தான் வந்து கொஞ்சமாச்சு கூட்டம் ஏறி இருக்குது. செம்ம கம்ஃபர்டபுள். ஒரு 9 மணி நேரத்துக்கு மேலே சூப்பராக தூங்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாங்க இன்றைக்கி ஆச்சரியங்கள் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக காற்று கிடக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு. இதுன்னு எங்கள் கொடுமையாக இருக்குது. நேற்று நைட்டு நமக்கு பின்னாடி இருந்த ட்ரெயினே காணும். இப்போது நேற்று நைட் நான் ஆக்சுவலாக பின்னாடி ஒரு 3 கோச்சு பார்த்தேன். இப்போ இந்த 3 கோச்சையுமே காணும். நைட்டோட நைட்டு எங்கேயும் உருவிட்டாங்க போல இருக்கு. நல்ல வேலை நம்ம எங்கேயும் வந்து தப்பான கோச்சை ஏறல. கூட்டியிருக்காங்க உங்களுக்கு. நம்ம ஒரு கோச்சு மாறி ஏறி இருந்தாலும் நம்ம வந்து வேறு ஏதோ ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. நம்ம ஊரில் இந்த லிங்க் ட்ரெயின்லாம் சொல்லுவாங்கள்ல, பாதிலேயே அந்த பெட்டியை கழட்டி வேறு ட்ரெயினில் மாட்டிடுவாங்களே, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ ஒரு கோச்சில் நம்ம தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் பார்த்து கேட்டு ஏறுங்க மக்களே. கண்ட மேனிக்கு எதாவது கோச்சில் ஏறிடாதீங்க. சரியான லொக்கேஷனாக இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் கேஜுன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஊர் ப்ராட் கேஜும் இல்லை, மீட்ரு கேஜும் இல்லை, ஸ்டாண்டர்ட் கேஜ்லேருந்து செம்ம கம்ஃபர்டபுளு. பக்கா ட்ரெயின் போயப்பா. இப்படி இருக்கு பாருங்க கோச். தலைவன் நம்மளுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வந்தாப்புல. பட் நானே இறங்கிட்டேன். தேங்க்யூ. இங்கே ஊரில் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க மக்கள். அது மட்டும் கன்ஃபார்மு. ஓடி ஓடி வந்து அவங்களா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாலை மணி வந்து வெறும் என்ன 5:35 தான் ஆகுது. இங்கே மலேசியா டைமிங் வச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்குங்க. இவங்க 1 hour வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சதுனால எல்லா டைமிங்குமே உங்களுக்கு சொதப்புது. சீக்கிரமாக சன்செட் ஆகிடுது, சீக்கிரமாக சன்ரைஸ் ஆகிடுது. பட் இந்தோனேஷியன் ட்ரெயின்ஸுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அற்புதமாக இருக்குது இந்தோனேஷியன் ட்ரெயின்ஸு. இந்த ட்ரெயின் இப்போ உங்களுக்கு வந்து சுரபயா தாங்க போகுது. எனக்கு இப்போ ஒரு குழப்பம் என்னென்னா, நம்ம இப்போ வந்து சுரபயா போகிறது பெட்டரா இல்லைனா அது இங்கே இறங்கினது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்மளோட பிளான் வந்து நைட்லேருந்து மாறிக்கிட்டே இருக்குது. போகிற டெஸ்டினேஷன் வந்து மவுண்ட் ப்ரோமோ தான். பட்டு அந்த மவுண்ட் ப்ரோமோவுக்கு போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு பர்ஃபெக்டான ரூட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபலிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்காங்க. அந்த டவுனுக்கு போய்ட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்றாங்க. இப்போதைக்கு ட்ரெயினுக்கு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். வாவ் சமப்பா. இங்கே பின்னாடி காடு பெட்டிலாம் இருக்காது போல இருக்குது. அவ்வளோதான். இந்த கோச்செல்லாம் வந்தோம். டாட்டா. சூப்பர் ட்ரெயின். ஆனால் கன்ஃபார்மாக இது இந்த ப்ரோபலிங்கோ போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயினும் இருக்குங்க. பட் ட்ரெயினுன்றது 10 மணிக்கு மேலே தான் இருக்க மாதிரி கூகுள் சொல்லுது. ஸோ இங்கே லோக்கல் மக்கள்கிட்ட போய் நம்ம விசாரிச்சிருவோம் ஹவு டு கோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டி ஸ்டேஷனாக இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன டவுட்டு கேட்டாலும் பொறுமையாக ஹெல்ப் பண்ணுறாங்கங்க. இங்கே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவங்களாம். நேற்று அந்த அம்மா நம்மளுக்கு அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துச்சு. ஏன்னா அவங்களே வேறு ஆப்ஷன் பார்க்குறாங்க உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. KAI அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது கவர்மெண்ட்டு தான் இல்லைனா ப்ரைவேட்டு தான் அப்படின்னு தெரில. மோஸ்ட்லி கவர்மெண்ட்டு தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ட்ரெயின். சீப் ட்ரெயின்ஸும் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ராவாக போகும். நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி பஸ் டெர்மினல் போக போகிறோங்க. பஸ் டெர்மினலே நம்மளுக்கு டேரெக்டாக வண்டி கிடச்சிச்சா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். நம்ம போகிற வண்டி பாருங்களேன். இதுவும் போகலாமா தல? சரியான வண்டி கிடச்சிருக்குங்க காலங்காத்தால் போகிறதுக்கு நமக்கு. ஸோ வந்து டெர்மினல் போகிறதுக்கு 10,000 ரூபா பேசியிருக்கு. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 50 ரூபா ரேஞ்ச் வரும். வாங்க போவோம். காலங்காத்தில் இப்படி ஒரு ரைடு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. போய் சூப்பர். தலைவன் செமையான கேரக்டராக இருக்காப்புல. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே ஏரியாவில் உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப குறைஞ்சிருங்க. கொஞ்சம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நோட்டை காட்டியே பேசுங்க. ஏன்னா இங்கே 0 எக்கச்சக்கமாக இருக்குது.
இங்கே பாருங்கள், இது 10,000 நோட்டு. அவங்க வந்து 2ன்னு வாங்க, அது நீங்கள் 2,000 நினச்சிடக்கூடாது, 20,000. இங்கே எல்லாமே வந்து 10,000 20,000 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் யோசிக்கணும். செம்மையாக இருக்குப்பா ஊர். காலங்காத்தால் 6 மணிக்கு வந்து இறங்குறதுல இதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் யோசிக்கிறதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வர வர லேட்டாக உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் போயிடும், அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர்கள் என்ன பேசுகிறாங்கன்றதே புரிய மாட்டேங்குது. அங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லைனா அங்கிட்டு பஸ் வரும் அப்படின்றாங்களான்னு தெரில. இருங்க விசாரித்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் பாருக்குது. ரொம்ப நாள் கழித்து மொழி புரியாத ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது. இங்கே எல்லோரும் நம்மளை வந்து சம்புச்சு அப்படின்றாங்க. சம்பிச்சு சிட்டு சம்புச்சுன்னா உட்காருன்னு அர்த்தம் போல இருக்குது. இவங்க எல்லாருமே இல்லை ப்ரோம்பலிங்கம் போகிறதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான ஊராது அப்படின்னு எனக்கும் தெரில. இங்கேருந்து கிட்டத்தட்ட 194 கிலோமீட்டர் காட்டுதுங்க ப்ரோபலிங்கோ. ஹோப்ஃபுல்லி டைரக்ட் பஸ்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும். படி ஏறி எப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு தான் இருக்குது. இந்த ஊரில் பஸ்ஸில் ஆனால் நல்லா கப்பலாட்டம் சூப்பராக தாங்க இருக்குது. யாராச்சும் கொஞ்சோண்டு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தால் பட்டுன்னு சமாளிச்சிடலாம். பார்க்கலாம். இங்கே எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. பட் ஒன்றுத்துக்கும் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்றாங்க. நம்ம இன்றைக்கி லாஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த பன்னியூ வாங்கி தான் போனோம். இந்த பன்னியூ வாங்கி போய் அங்கே பக்கத்தில் இன்னொரு எரிமலையை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பாலிக்கு போனோம். பக்கத்தில் இருக்கிறது தான் பாலி ஐலாண்டு. ஸோ நம்ம ஈஸ்ட் ஜாவாலேருந்து பாலிக்கு நாளைக்கு நம்ம போவோம். எப்படி இருக்குது பாருங்களேன் ஊர். சரியான ட்ராவலிங் டைம் ஆகுது. எல்லோரும் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பஸ் வரத்துக்கு வந்துட்டா எடுத்துகிட்டு போக வேண்டியது. நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க காலங்காத்தால. இருங்க என்ன விற்கிறாங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் தட் ப்ரோ? இந்த இடத்துக்குலாம் வரணும்னா இன்னொரு ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா டு கோலாலம்பூர் டு சுரபயா நீங்கள் ஃப்ளைட் எடுக்கிறது தாங்க. பட் சுரபயா ஃப்ளைட்ஸ் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஜகாட்டாவை கம்பேர் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3000 4,000 அதிகமாக வரும், மெயினாக இந்த லாங் வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி டயத்தில். ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சுரபயாவுக்கு வண்டி எடுத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிலேருந்து கூட நீங்கள் வரலாம், பட் பாலிலேருந்து வர்றது ரொம்ப ஸ்ட்ரெயின். பாலிலேருந்து வந்துட்டு நீங்கள் திரும்ப பாலிக்கே போகணுன்னா நீங்கள் சுரபயாலேருந்து எக்ஸிட்டோ இன்னும் ஆனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளான் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஜாலியாகிட்டாங்கங்க ப்ரோபலிங்கோ பஸ் வந்தோடனே. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, சிரிச்சுக்கிட்டு க்யூட்டாக பண்ணுவாங்களே, அந்த குரூப்பு தாங்க இவங்க. செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லார்கிட்ட பேசுகிறதுக்கும் நல்லா பாசமான மக்களாக இருக்காங்கப்பா. வாங்க ப்ரோபலிங்கோ. இந்தோனேஷியா பஸ்ஸஸ்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. செம்ம சில்லுன்னு இருக்குது. எங்கேருந்து இந்த பஸ்ஸு வருதுன்னா தெரியல. பட் அப்படியே வந்து ஏசியை சும்மா கும்முன்னு போட்டு வச்சுருக்காப்புல. ஆஹா, ஜம்முன்னு போய் நம்மளும் உட்கார வேண்டியதான். லெக் ஸ்பேஸ் தான்ப்பா. பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், எதையும் லெக் ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை. நம்ம மலேசியாலாம் நாசி லீமான் விற்பாங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து நாசி லீம்பாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. ரைஸு நூடுல்ஸு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விற்கிறாங்கப்பா. அது ஏதோ கொழுக்கட்டை மாதிரி போல் இருக்குது. ஸோ இந்த இந்த டிஷ்லாம் பயங்கரமாக இருக்குது. வருங்களேன், ரைஸு மேலே வந்து நூடுல்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். சமாளுங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தேன், அதுக்கும் சேஞ்ச் வேறு தராங்க. அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். தேங்க்யூ. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 75,000 வாங்கியிருக்காங்க. சூப்பர் ஒர்த்து தான். சூப்பராக போயிட்டுருக்கு இது வரைக்கும் எல்லாம். ஒரு படத்தில் மாதவன் சொல்லுவார்ல, யாருக்கு தெரியும் ரூட்டு, ஏற்றி விட்றோம் போய் இறங்குற அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு கூகுள் மேப்பில் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இன்டர்நெட்டில் இருக்க ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். மவுண்ட்டு ப்ரோமோ போகிறதுக்கு எது நியரஸ்ட் வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குங்க, சுரபயா பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் தங்கிட்டு எல்லாம் பேக்கேஜ் டூரில் தான் போகிறாங்க. நம்ம யூஸ்வலாக பேக்கேஜ் டூர் எடுக்க மாட்டோம், நம்மளா போகணுன்னு ட்ரை பண்ணுவோமா. ஸோ அதான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். உங்களுக்கு வந்து மலாங்லேருந்து ப்ரோபலிங்கோ போய் ப்ரோபலிங்கோலேருந்து ஒரு மினி வேணும், இல்லை வந்து ஒரு மினி பஸ்ஸும் எடுத்து இன்னொரு கிராமத்துக்கு போகணும். அந்த கிராமம் பேர் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ நம்ம அங்கே போயிட்டோன்னா அங்கேயே நம்ம ஈஸியாக போயிடலாம், எந்த விதமான பேக்கேஜும் தேவையில்லை, நல்லா பட்ஜெட்லேயே போயிடலாம் அப்படின்னாங்க. லெட்ஸ் ட்ரை, நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஏரியாவில் விவசாயம் தாங்க அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலங்காத்தால் இப்போ மணி 7 தான் ஆகுது. பட் மக்கள்ஸ் இங்கே வந்து 5:30 6க்குலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. 5 மணிக்கே உங்களுக்கு சூரிய உதயம் ஆகிடுதா இங்கே. ஸோ அதனால் வந்து மக்கள்ஸ் பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே டைம் ஜோன் தப்பாக தாங்க இருக்குது. மலேசியாவில் யூஸ் பண்ணுற டைம் ஜோன் தான் இங்கே கரெக்டு. பட் இருந்தாலும் மக்கள்ஸ் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால காலைல 5 மணிக்கே இருந்துச்சு வேலைக்கு போயிடுறாங்க, 7 8க்குலாம் தூங்க போயிடுறாங்க. ஸோ அப்படி தான் இருக்கீங்க உங்களுக்கு நிலமை. நீங்கள் சும்மா மனசில் ஒரு பிளான் நினச்சி அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், வேற மாதிரிங்க. அது
அதுவும் அந்த ரூட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் தெரியாது நமக்கு. சும்மா ஒரு ரேண்டம் ட்ரை இப்படி போனால் மேபி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த டிலேவும் இல்லாமல் அமைஞ்சிச்சுன்னா அதுதான் இப்படி பர்ஃபெக்டாக கூகுள் மேப்பில் இன்னும் ரூட்டு பார்த்தோமோ அதே ரூட்டில் வண்டி போகுது. 2.5 மணி நேரம் காட்டிச்சு, வண்டி 3 மணி நேரம் நம்மளை போய் இறக்கி விட்டுரும் போல இருக்குது. கிரேட். இப்போ ஏதோ ஊர் சந்தை தாண்டி இப்போ நம்ம வந்து மெயின் ஹைவே கொண்டுட்டோங்க. இதுதான் வந்து தென்பசார் ஹைவே, ஜகாட்டாலேருந்து பாலி வரைக்கும் போகிற ஹைவே. இது சரியாக இருக்குது ரூட்டு, நல்லா காங்கிரீட்டை போட்டு அப்படியே பலன்னு இழைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து உங்களுக்கு கூகுளில் நீங்கள் எந்த சந்தையில் இருந்தாலும் கனெக்ட் பண்ணி விட ட்ரை பண்ணோம். ஸோ இதில் ஏறிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக வந்து போய் ஏறிடலாம் நீங்கள். இதே மாதிரி எல்லா இடத்தையும் இந்தோனேஷியாவில் ரோடு இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். டைமிங்கே டிலே இல்லாமல் நம்ம சல்லுன்னு போயிடலாம். இப்போ நம்ம ரயில்வே கிராசிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக இந்தோனேஷியன் ரயில்வேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எங்கேருந்து எந்த ட்ரெயின் வரும்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ட்ராக்ஸுங்க. நம்மளே வந்து ஒரு ரோட்டில் போயிருந்தோன்னா குறைஞ்ச ஒரு 10 ட்ராக் கிராஸ் பண்ணுறோம். எல்லாம் ஒரே ட்ராக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம நார்த் ஈஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, பிரம்மபுத்திரா கரைக்கு அங்கிட்ட ஒரு ட்ராக் இங்கிட்ட ஒரு ட்ராக்குன்னு அந்த மாதிரி தான் இங்கே ட்ராக் போயிட்டுருக்கு போல இருக்குது. பட் உங்களுக்கு ட்ரெயின் எதாவது ஆப்ஷன் இருந்தால் கண்ணை மட்டும் ட்ரெயின் எடுத்துருங்க. பஸ்ஸில் போகிறத விட படிக்க பாதி டைம் தான் உங்களுக்கு ட்ரெயினில் ஆகுது. நேற்று நைட் நம்ம வந்திருந்தோன்னா 2 மணிக்கு தான் நம்ம சுரபே ரீச் ஆகிருப்போம். பட் இப்போ நம்ம வந்து 10:30க்குள்ளார நம்ம பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் போகிறதுனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் போகிறோம். எப்படி அடிச்சு நவுத்தின்னு போகுது பாருங்கள் ட்ரெயின் தான் பெஸ்ட்டு எந்த நாட்டுக்கு போனாலும். இந்தோனேஷியா குசைன்னு ஆரம்பிச்சனவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. எல்லாமே இங்கே ஸ்வீட்டு. பாப்கார்ன் கூட கேரமல் போட்டு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த போண்டா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஸ்வீட்டு, எல்லாமே ஸ்வீட்டு. சரி ஆசையாக பாப்கார்ன் வாங்கலாமேன்னு வாங்கி பார்த்தேங்க, இடிச்சிருச்சு. ஸோ இந்தோனேஷியா வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் லவராக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது, ஸ்வீட் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, பட்டு நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட், குறை சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து ஆசையாக அந்த மசாலா மேலே கோட்டிங் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்காக வாங்கினேன். கடைசியில் பார்த்தா அது கேரமல் பாப்கார்ன். போட்டுடும் நத்திங். சரி, இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டேட் ஹைவேக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே ஊரெல்லாம் பாருங்களேன், கேரளா உள்ள வந்தா மாதிரி தானே இருக்குது. பங்கம்பா. பெட்ரோல் பிரேக் அப்படியே ஒரு பாத்ரூம் பிரேக் போட்டிருக்காங்க. சரி, இந்தோனேஷியாவில் உங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். என்னப்பா ரேட் இது? இந்த பூரா இங்கிலீஷ்லேயே இல்லைங்க, எல்லாம் இவங்க லோக்கல் மொழியில் தான் இருக்குது. 150 15 என்னன்னே தெரில. 15 இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் 1500 கரெக்டாக தெரிலங்க. ஆனால் கேமரா எடுத்தால் இங்கே யாருமே வந்து நோ இல்லைனா வந்து இதுவே சொல்கிறதில்ல, தலை வேறு மாதிரி. எல்லாம் அவ்வளோ சிரிச்ச முகமா எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு ஊரில் லைட்டாக வந்து ஒரு மாதிரி மூணு சுழிக்கிற மாதிரி பண்ணுவாங்களோ, அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜாலி டைப்பு சிரிச்ச முகத்தோடு இருக்காங்கப்பா. அதுதான் அப்படியே வந்து அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்குது. ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பாருங்க, இந்த ஆண்டி கூட பாருங்க, ஐயோ இந்த மாதிரி ஊரில் விளாக் பண்ண சொல்லுங்க. அப்படியே வந்து தேன் எடுத்து வாயில் தடவுற மாதிரி இருக்குது. சாரி இதை காட்டுறதுக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அட்டாச்சு பாத்ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அட்டாச்சு பக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்க, சூப்பர் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, வெளில போயிட்டு காசு கொடுத்துட்டு அப்படியே போகலாம். சின்ன நோட்டு வரைக்கிட்ட இல்லை, சேஞ்சு கேட்டுருங்க தலைவங்கிட்ட. இங்கே ஏதோ கொழுக்கட்டையா மோமோஸான்னு தெரில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தாய்லாண்டெலாம் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இங்கே. சரி, பஸ்ஸு கிளப்பிட்டாங்க, நம்மளும் போய் ஏறிக்கலாம் வாங்க. எவ்வளோன்னு தெரில, ஏதோ ஒரு 500 ரூபா கொடுத்தேன். தலைவன் வந்து ஒரு 2000 நோட்டு ஒரு காயினும் கொடுத்தாப்புல. அந்த காயின்னா வேல்யூன்னு தெரில. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஏறிக்கலாம். வெளில சரியான வெயில், ஆனால் உள்ளே வந்து நல்ல குழுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இங்கே ஆக்சுவலாக டாய்லெட் இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ண விட மாட்டுறாங்க. வந்தாச்சுங்க ப்ரோ பளிங்கோக்கு. இங்கேருந்து நம்ம அடுத்து மினி வேன் எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்ணி போனோம். ஸோ தலைவன் தான் நம்மளுக்கு அழகாக காட்டாப்புல. ஓகே, தேங்க்யூ, பாய். அந்த தான் மினி வேணா சரிங்க, விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட எரிமலை தேடிய பயணத்தில் ஆல்மோஸ்ட் சக்ஸஸை ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு சின்ன தடக்கல் தான் இருக்குது, அச்சு நவுத்திட்டோன்னா போய் சேர்ந்துடலாம். நீங்கள் இந்த எரிமலைக்கு வரணும்னா ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னி பண்ணி இந்த டவுனான ப்ரோ பளிங்கோக்கு வந்து சேர்ந்துடணுங்க. இந்த ப்ரோ பளிங்கோலேருந்து தான் அந்த எரிமலையோட பேஸ் பாயிண்ட்டான சிமோரோ லவாங்கன்ற ஒரு கிராமத்துக்கு நம்ம போனோம். அந்த சிமோரோ லவாங் கிராமம் போனோன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன். ஒன்று டாக்ஸி எடுத்து போகிறது, 2வது இந்த மாதிரி ஷேர் டாக்ஸி. பட் இது ரொம்ப தான், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக இங்கே நிற்கிறோம். பட் நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ இது எப்போ ரொம்பன்றது யாருக்குமே தெரியாது. 3வது ஆப்ஷன் பைக் டாக்ஸி.
நான் அதை தான் எடுக்கலான்னு பார்க்குறேன். அது 1.5 லட்சம் சொல்கிறாங்க. இது வந்து 50,000 சொல்கிறாங்க. 50,000 மீன்ஸ் நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 250 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை காட்டணும்னு நினச்சேங்க. ஆத்தாடி ஆத்தா, இளநியாடா இது, அதோட ரேட்டாடா இது அப்படின்ட்டுருக்கு. ஒரு இளநியும் பாருங்கள் நம்மளால் தூக்க கூட முடியாதுங்க. இந்தோனேசியா ஸ்பெஷல். ஐயோடா சரியான வெயிட்டு இந்த இளநி. அம்மாடி அம்மாடி அம்மா, அது வெயிட்டை விட அதோட ரேட்டு தான் 5,000 போட்டிருக்காங்க இவங்க ஊர் பணத்தை இந்தோனேஷியன் ருப்பியால். அதை நம்ம ஊர் பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இளநி வெறும் 25 ரூபாங்க. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தான்னு இல்லை, 25 ரூபாய்க்கு தட்டி இளநி. திரும்பவும் சொல்கிறேன், 25 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய இளநி தராங்க. தூக்க கூட முடியல என்னால். கடை பூட்டியிருக்கு. ஸோ கடைக்காரன் வந்தானா நம்ம வந்து ஜாலியாக வாங்கி இளநியை குடிச்சிட்டு ஜில்லுன்னு யோசிப்போம். பார்ப்போம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் சும்மா பட்டையை கிளப்புது. ஜஸ்ட்டு 50 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்கும் அந்த எரிமலையிலேருந்து. எப்படியா போய் ரீச் ஆயிடலாம் வாங்க. ஓகே, நோ பர்சன். Okay, okay, okay. I will go and try then. I will go and try. அவர் என்ன சொல்கிறாராங்க, கொஞ்சம் வெள்ளைக்காரங்க நிற்கிறாங்களா, அவங்கள போயிட்டு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றாரு. நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு. இந்தோனேஷியாவில் இந்த ஈஸ்ட் ஜாவாவில் இந்த ப்ரோமோ மவுண்டன்ஸ் என்று ரொம்ப 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 ஃபேமஸுங்க. நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பு தான். இதை கரெக்ட் பண்ணிட்டாலே நம்ம போய் சேர்ந்துடலாம். பாப்போருங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்போம். நம்ம தலைவன் கலக்கிறான்பா போகிறாரு. ஒரு 4 வெள்ளைக்காரங்களை கூப்பிட்டு வர்றாரு. ஏய் வேற மாதிரி கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இங்கே கூட்டம் பெருசாக சேர்ந்துருச்சு இப்போ வேற மாதிரி. யா சூப்பர், எஸ் எஸ், ஆல் த பெஸ்ட். போயிட்டு ஒன்று வந்து பேரை கூட்டம் வரன்றாரு. கூட்டம் தலை. 1.5 லிட்டர் தண்ணி வந்து 8,000ங்க. இங்கே தண்ணியை விட இளநி விலை கம்மியாக இருக்குது. இளநி கடைக்காரன் வந்தால் மட்டும் குடிச்சிடலாம் வாங்கி. இங்கே தலைவர் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நூடுல்ஸுக்கு வந்து சிக்கனு அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு அழகாக தராங்க. அவங்க 2 பேரும் கல்ச்சர் செட் ஆகிடும். ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது இங்கே உங்களுக்கு. நைஸ் நைஸ். எனக்கு இளநி சாப்பிட்டே அவனும் போல் இருக்குது. தலைவன் வரவே மாட்டான். இன்னும் வந்து 2 பேர் தாங்க தேவை. கூட்டம்லாம் சேர்ந்துருச்சு. ஃபைனலி ஒரு தலைவனுக்கு இங்கே வந்து இங்கிலீஷ் புரிஞ்சிருச்சுங்க. ஸோ தலைவன்கிட்ட வந்து நோ மீட், நோ எக், நோ ஃபிஷ், ஒன்லி வெஜ் அப்படின்னா நூடுல் பண்ணி தரேன் அப்படின்ட்டாப்புல. ஸோ முதல் முறையாக இந்தோனேஷியாவில் நம்ம அவங்க குசைனில் ஒரு மேட்ரஸ் ஆட போகிறோம். பார்க்கலாம் என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ் நூடுல்ஸ். யா சூப்பர். ஸோ ஹியர் திஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ். யா ஓகே. ஓ தண்ணியில் அப்படியே போட்டுற சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சுடு தண்ணியில் போட்டு விட்டுறாங்க. சூப் மாதிரி நம்மள மாதிரி கொதிக்க வைக்க மாட்டாங்க போல இருக்கு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ சுடுதண்ணி ரெடியாக இருக்குது. அதில் அப்படியே போட்டுறா போல். நைஸ். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டோஃபு ஓகே. டோஃபுலாம் வைக்கிறாருங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. 15,000 ரேட் இது. ஓகே குட் தான். அப்ராக்சிமேட்லி இன்னும் 150 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஜென்ரல் லெவலில் உங்களுக்கு டோஃபுனா அவ்வளோ ஆகாது. டோஃபுனா அவ்வளோ சோயா பன்னீர். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். சியர்ஸ். இப்போ சரியான சூடுங்க. பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆஹா நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு சில்லி சாஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கலந்து போட்டு சாப்பிட்டோன்னா பங்கமாக இருக்கும் போல இருக்குது டேஸ்ட்டு. இப்போ பாருங்களேன் ரொம்ப பேசிக். நூடுல்ஸை வேக வச்சாப்புல அப்புறம் சாஸில் ஊற்றுனாப்புல கொடுத்தாப்புல அவ்வளோதான். தாறுமாறு ஒர்த்து வெயிட்டிங்ப்பா. சரி அங்கே ஆளுங்க சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கண்டுபிடிச்சு சாப்பிட்டு கிளம்புவோம். அந்த கார்லிக் சூப்பு செம பங்கமாக இருக்குங்க. ஒன்றும் கொஞ்சம் உடுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப பேசிக்காக இருக்குது. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டோப்பு சாப்பிடுவேன்னு தெரில. பட் சூப் வரைக்கும் வேறு மாதிரி இருக்குது. தேங்க்யூ. நானே உங்களுக்கு ரேட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேங்க. சாரிங்க. யா No, it's 50. Oh, 70 per. Everyone should agree, no? Yeah, white, maybe 50. Yeah. தலைவன் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. எல்லோரும் 75,000க்கு வரீங்களான்னு கேட்குறாப்புல. நம்மளே ஓகேன்றோம் போல இருக்குது. பின்னாடி இருக்க வெள்ளைக்காரங்க இன்னும் கஞ்சமாக தான் இருக்காங்க. அவங்க நோனோ நான் 50க்கு தான் வருவோம் அப்படின்றாங்க.
பார்ப்போம். நான் ரேட்டு உங்களுக்கு குழப்பிட்டேன். இதோட ரேட்டு நம்ம ஊர் பணத்துக்கு 75 ரூபா தான். 5000 ரூபான்றது 25 ரூபாங்க, 20000 ரூபான்றது 100 ரூபா, 10000 ரூபான்றது 50 ரூபா. இல்லைன்னா புரிஞ்சா அதே கணக்கு வச்சுக்கோங்க. இளநீ கடை திறந்துருச்சு, அப்படியே ஒரு இளநீ அடிச்சிடலாம். ஆனால் அந்த சூப்பு ஐயோ என்ன டேஸ்ட்டு, கார்லிக் சூப்பு. ஸோ அந்த வாயெலாம் ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு அந்த இதில். ஸோ ஒரு இளநீ அடிப்போம். ஃபைனலாக தலைவன் நம்மளை வந்து 75க்கு தான் ஒத்துக்க வச்சிருக்காப்புல. சரி வாங்க போவோம். ஆளுங்களே இல்லை, வரவும் பண்ண முடியாது. 5 பேர் தான் மொத்தமாக இருக்கும். எவ்வளோ தான் பண்ணுறது? தள்ளு 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 போயிடுமா மலை மேலே இது. அந்த இளநீ அம்மா ஒன்றுமே வரலங்க, உள்ளதான் இருக்காங்க. வந்து இளநீ வெட்டி கொடுங்கன்னா வரமாட்டுறாங்க. கொடுங்க, ஒன்று இடத்த குடிச்சிக்கலாம். தள்ளி தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போவே பணத்தை கட்ட சொல்கிறாப்புல. வண்டி போயிடுமா? இங்கே உங்களுக்கு ரேட்டு தெளிவாக போட்டிருக்குங்க. எல்லாமே வந்து 15000குள்ளே தான் இருக்குது. ஸோ 15000 மீன்ஸ் 75 ரூபா. 50லேருந்து 75 ரூபாக்குள்ளே தான் இங்கே பெட்ரோல் ரேட் இருக்குங்க, நம்ம ஊர் பணத்துக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து 80 ரூபா கூட தாண்டலை. நல்ல விலை கம்மியாக தான் இருக்குது இந்த ஊரில் பெட்ரோல். இந்தோனேஷியாவில் பங்கமான லேண்ட்ஸ்கேப் இங்கேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சைடு அப்படியே பாருங்களேன், அந்த எரிமலை குழம்பு வழிஞ்சு வந்த ஏரியா தான். மண்ணெல்லாம் ஃபுல்லாக கண்ணங்கரைன்னு தான் இருக்கும் உங்களுக்கு. பல ஆயிரம் வருஷமாக பயங்கரமான எரிமலை சீற்றங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குமா. இப்போ கொஞ்சம் அடங்கி வெறும் புகை மட்டும்தான் வெளில வந்துக்கிட்டு இருக்கான். பட் அது எந்நேரமும் வெடித்து செதறலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி வெடிக்கிற மாதிரி ஸ்டேட் இருந்தால் எல்லாரையும் மூவ் பண்ணுறாங்க இந்த லொக்கேஷனை விட்டு. அது வெடித்து ரெடியாக வர வரைக்கும் மறுபடியும் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் ஒன்று இருக்குது நம்மளுக்கு போக வேண்டியது. மொத்தமாகவே வெறும் 40 கிலோமீட்டர் தாங்க போட்டிருந்தாங்க. நான் ஏதோ அப்படின்னு நினச்சி வந்தால் இங்கே ஏதேதோ இருக்குங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறோம், சரியான ஏத்தம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எரிமலை குழம்பு வெடித்து உருவான ஏரியா. ஸோ பயங்கர ஃபர்டைலாம், இங்கே என்ன போட்டாலும் அப்படி விளையுமா பாருங்கள். ஒரு சின்ன இறக்கம் வந்துச்சுன்னா பயங்கரமான ஏத்தம் வந்துடுது. ரோடு செம்ம சின்ன ரோடுங்க. 1.5 மணி நேரத்தில் மேலே போயிடான்னு கூகுள் சொல்லிச்சு. ஆனால் ஆல்ரெடி 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஒன்றும் 10 கிலோமீட்டர் இருக்குது. மழை வேறு அப்பப்போ பெய்யுதா. ஸோ இட்ஸ் கோன் பி ரியலி வெரி வெரி வேறு மாதிரி ஜேர்னியாக இருக்க போகுது. அப்படியே வாங்க பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா, தலைவன் தான் சலிக்காமல் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. கஷ்டம் தாங்க. இந்த ஊரில் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கனால தான் இவ்வளோ தூரம் கூட்டு போக முடியும். இல்லைனா வந்து இந்த ஏற்றத்துக்கு 4 பேர் வச்சுக்கலாம், வெறும் 4 லட்சம் தான் கூட்டே போக முடியாது. 2000 ரூபாய்க்கு இந்த வண்டி இப்போ ஓடுது. நைஸ், வாங்க அப்படியே போவோம். இவங்க ஊரில் இந்த ஜீரோ கண்டாலே பயமாக இருக்குங்க. என்ட்ரி டிக்கெட்டு 25 கூட அப்படின்னாங்க. 25னா 25000 சொல்கிறாங்களா, 2,50,000 சொல்கிறாங்களானே தெரியல. அதுக்கப்புறம் பேசி 25000 தான். அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 125 ரூபா அவ்வளோதான். ஸோ இந்த கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம அந்த கிரேட்டார் போனோம்னா அதுக்கு நம்ம மேலே ஏறி போகணும். அது எப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்போம். ஸோ இதான் நம்ம வந்த வண்டி. லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. சரியான டிஸ்டன்ஸ். ஆனால் 40 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா வண்டி பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்துச்சு. அது பனியாக புகையாந்தாங்க தெரியல. லொக்கேஷன் பங்கமாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா. ஆனால் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இவாக்குவேஷன் ரூட்டுன்னு போட்டிருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், எரிமலை வெடித்து குழம்பு வந்துச்சுன்னா இவாக்குவேட் பண்ணுற ரூட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா அடிச்சுலாம் விடல, சீரியஸாகவே இங்கே வந்து எரிமலை ஆனவுன்னா நான் வெடிக்குங்க. அங்கே போட்டிருக்கு பாருங்கள் எவாக்குவேஷன் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எப்படி லொக்கேஷனுக்கு போக போகிறோம் விசாரிப்போம் இருங்க. இங்கேருந்து மவுண்ட் குரோமா போகிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கிலோமீட்டர் ஆகுமாங்க. ஜீப்பு கேட்டால் 3 லட்சம் வேணும் அப்படின்றாங்க. Bromo. Parking. Yeah. How much? How much? 150. Yeah. Jeep 300. 100. No, 50. 50. 50. 50. Yeah, 100. No, only 50. No, Yeah, 100. only 4 kilometer. 100. தலைவன் ஏதோ சொல்கிறாப்புல, ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கேயே ஒரு நேஷ்னல் பார்க் கிட்ட தாங்க வருது இது. ஸோ என்ட்ரி டிக்கெட்டே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 3 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்குமா, 1500 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. பட் அது இல்லாமல் கூப்பிட்டு போகிறான்னு சொல்கிறாப்புல. ஆனால் நடக்கணுன்றாரு, ஆனால் பைக் எடுக்கிறாரு. என்னன்னே புரியல. இருங்க, தலைவன் கூப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. நடத்திக்கிட்டு கூப்பிட்டு போவாரோ ஏதாச்சும் தெரியலையே. எல்லாம் நடக்கலாம் முடியாதுல்ல அம்பிட்டு தூரம். ஸோ யூ ஃபவுண்ட் அ பிளேஸ். How much they are saying for stay? What? For stay, how much they are saying? Stay. Como está? I think just 1 night.
No, money. How much money they ask? It's too expensive here. It's this 600. 600? Yeah. Okay. Yeah. So behind it's less expensive. Okay. Just a little less. Okay. Enjoy. Bye. Thank you. You too. Yeah, okay. ஸோ அவங்க நம்ம கூட வந்தவங்க தான். அவங்க இங்கே தங்க போகிறாங்களா இந்த நைட்டு, நம்ம தங்கலை. ஓ திஸ் வாக்கிங். ஸோ இது வழியாக நடந்து போனால் நம்மளுக்கு டிக்கெட் இருக்காதா? ஓகே. How much distance? Very long. Yes. Puluh menit. 10 menit. 10 minutes. இப்போதாக தலைவனோட பிளானே புரியுது. ஓகே. நோ இட்ஸ் ஓகே, வெல்கம். எஸ் சரியான பிளானு. ஆக்சுவலாக வந்து இங்கே போகணுன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணுமா இந்த மவுண்ட் ப்ரோமோ போகணுன்னா. ஐயோ செம்மையாக இருக்குங்க லொக்கேஷனு. இருங்க லொக்கேஷன் அப்புறம் பார்ப்போம். ஸோ தலைவன் என்ன சொல்கிறாருன்னா, டிக்கெட் இல்லாமல் போனால் அவனை கூப்பிட்டு போகிறேன், என்னை பார்க்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்க. என்னன்னா நம்ம வந்து இது குதிரை போகிற பாதையாம். ஸோ குதிரை போகிற பாதையில் நம்ம வந்து பாதி தூரம் போயிட்டோன்னா தலைவன் வந்து பைக் எடுத்துகிட்டு டிக்கெட் வர பாதையாக வந்துடுவாராம். ஸோ நான் இதில் போயிட்டு அந்த இடத்துல நின்றுந்தேன்னா ஸோ அப்படி வந்து தலைவன் பிக்கப் பண்ணிப்பானா. ஸோ நம்ம இந்த 10 நிமிஷம் நடக்கிறதுனால we are going to save around 1500. ஜஸ்ட் ஒரு ஹேக், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பட் லொக்கேஷன் தாறுமாறாக இருக்குங்க. உங்கள் வீட்டு தார் எங்கள் வீட்டு தார் இல்லை, அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ தலைவனுக்கு நம்ம 100K கொடுக்கணும். அவர் பைக்கில் நம்மளை கூப்பிட்டு போகிறார், ப்ளஸ் ஹேக்குங் பண்ணுறதுனால 100K. இதே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீப்பில் போகணுன்னா மொத்த பேக்கேஜ் வந்து அவங்க 500 கேட்குறாங்க. அதாவது 5 லட்சம் ரூபா. நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ? 2500. ஆமாம். ஐயோ இன்னும் இப்படி ஒழுக்குது. 2500 கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக அவங்களே உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க, இன்க்ளூடிங் டிக்கெட் எல்லாம் சேர்த்து. ஸோ இப்படி தான் இருக்குது உங்களுக்கு டீலு. 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இருங்க நான் கீழே போயிடுறேன். குதிரை வேறு வருதுங்க ஆப்போசிட்டில். சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க கூடாது மட்டும் கன்ஃபார்மு. மவுண்ட் ப்ரோமோ தாறுமாறு ப்ரோ. நீ ஆனா ஆத்தா என்ன இடத்துக்குங்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் இந்த மவுண்ட் ப்ரோமோ ஆக்டிவ் வால்கேனோங்க. இதுதான் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிப்பாக இருக்குது. நம்ம இங்கே போய் கீழே போய் வெயிட் பண்ணோன்னா நம்ம தலைவன் பைக் எடுத்து நாங்கள் வந்துடுவோம் போல். கீழே பைக் ஓட்டுது பார்த்தீங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம கீழே போயாகணும் இப்போது. அப்போ தான் we can cover it fully. இந்த மவுண்ட் ப்ரோமோ இல்லைனா நம்ம அடுத்த போகிற 2 வால்கேனிக் மவுண்டன்ஸுமே உங்களுக்கு வந்து சன்ரைஸ் ட்ரெக்கிங் தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு வேணும்னா சன்செட் ட்ரெக்கிங்கும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பண்ணுறது வந்து சன்செட் ட்ரெக்கிங். ஒரு மலைக்கு வந்து சன்ரைஸும் ஒரு மலைக்கு வந்து சன்செட்டும் நான் போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த மலை சன்செட்டு காலங்காத்தால் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நந்தி ஹில்ஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு மலைக்கு சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன சொல்கிறது, பனியா இல்லை க்ளவுட்ஸா அந்த மாதிரி இருக்குமா இது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம், இதை உங்கள் விஷ். ஸோ வாங்க கடன் கீழே இறங்கலாம். நம்ம இன்னும் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க வியூ. இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது கம்ப்ளீட்லி ஒர்த்தி தான். இப்போ ஒரு ஹைலைட்டே எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கி போகிறது ஓகே பிரச்சனை இல்லை. இந்த மலையில் நீ டிக்கெட் வாங்கிறதுனால திரும்ப ஏறி வரணும்டா அப்படின்ட்டாங்கன்னா சம்பவம் தான். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் ஏற்றலாம் இல்லைங்க, ஒரு முழு மலையை அப்படியே நம்ம இறங்கி வரோம். இதில் ஏறுறதுலாம் வந்து ஹைலி டைம் கன்சியூமிங். கண்டிப்பாக ஒரு அரை மணிக்கு மேலே ஆகிடும் நீங்கள் இதை ஏறணுன்னா. நம்ம தாத்தா அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு, படப்படப்பாக கீழே போக வேண்டியது. அங்கே தெரியுதா இன்னும் ஹைட் நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோன்னு. இறங்கி போகிறது ஈஸி, ஏறுறது சத்தியமாக முடியாது. வாய்ப்பு இல்லை ராஜா, அப்படின்னு தான் இருக்கும். வாவ் கீழே அந்த வெயில். பட் இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தோடனே தாறுமாறாக இருக்குங்க கிளைமேட்டு. நல்லா குளுன்னு ஏதோ ஊட்டி பக்கம் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன நம்ம வெறுக்கிறது ஒரு எரிமலை. எப்போ வேணாலும் தலைவன் வெட்டிச்சு சதறலாம். உங்களுக்கு இது பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குங்க இந்த ஏரியா. யூயோ கொஞ்சம் சறுக்கி விட்டுச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்கே. சரியான ஸ்டீப்பு. குதிரைலாம் எப்படி தான் இதில் ஏறி இறங்குதுன்னு எனக்கு தெரிலடா. எப்பா அம்மாடி அம்மா, நீங்கள் இந்த அட்வென்ச்சர்லாம் வேணாம், நீங்கள் ஒழுங்காக காசு கொடுத்து ஜீப்லேயே போயிடுங்க, அதான் பெட்டர். ஆக்சுவலாக ஜீப்பு ஃபுல் ஜீப்போட ரேட் நான் சொன்னாங்க, ஒரு ஆளுக்கான ரேட் சொல்லலை நான். ஸோ நீங்கள் ஒரு 4-5 பேராக வந்தீங்கன்னா அழகாக இந்த ஜீப் பிடிச்சி போயிடலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபா தான் ஆகும் நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த்தி. இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வரதுன்னா கூட்டமாக வாங்க.
தனியாக வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரியா, புரிஞ்சுக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அங்கே பாருங்க சிங்கத்தை. நான் வரத்துக்குள்ளே என் தலைவன் பக்கா வந்துட்டாப்புல. கீழே பார்க்குறான், தலைவன் கையாட்டிக்கிட்டு இருக்காப்புல. தாத்தா சூப்பர் சூப்பர். எத்தாத்தண்டி மலையை நம்ம இறங்கி வந்திருக்கோம் பாருங்கங்க. ஆஹா ஆஹா ஆஹா. ரூட்டே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எரிமலையோட சாம்பல்னு வாங்க போகிறாங்க, அதுதான் இது. போய் ஓகே ஓகே, அது சைலண்டாக இருக்க சொல்கிறா போல, சத்தானா பிடிக்காது போல். ஓகே, ஏரியாவே புழுதி பறக்குதுங்க. இது கடைசியாக எப்போ எரப்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம மிச்சம் பார்த்த வால்கனோஸ் மாதிரி 100 வருஷம் முன்னாடியோ 50 வருஷம் முன்னாடியோ கிடையாது. இது கடைசியாக 2016 வெடிச்சது. அது இருந்தது இதே ரீசெண்ட் ஃபெலோவனி அப்படின்னு தான் இருக்குது. இந்தோனேஷியாவில் அப்பப்போ இந்த மாதிரி நடக்குங்க உங்களுக்கு. ஸோ கீழே இருக்கிற இந்த சாயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இது உள்ளே போக போகிறோமா? ஓ மை காட். ஓகே, ஐ கெட் டவுன். யா. ஸோ எரிமலை குழம்பு உங்களுக்கு சாலிடிஃபை ஆனோடனே இப்படி தான் இருக்கும். சாதா மண் மாதிரி தான் இருக்குது, பட் இதுதான் வந்து எரிமலை குழம்பு. ஸோ குழம்பையும் உங்களுக்கு காட்டிட்டேன் மக்களே, இதுதான் குழம்பு, பார்த்துக்கோங்க. போக போக பாதையே ரொம்ப பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்குங்க. ஓ மை காட். சத்தியமாக தனியால் நீங்கள் வரவே முடியாது. உங்களுக்கு படியே தெரியாமல் தொலைச்சி போயிடுவீங்க, அது கன்ஃபார்ம். என் தலைவனையும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், கூப்பிட்டு வருவாப்புல. ஓகேவா? சும்மா ரேண்டமாக பார்த்த மாதிரி தான். ஆனால் இன்னும் அழகாக இருக்குது பாருங்களேன். இது மவுண்ட் ப்ரோமோவா இல்லை இது மவுண்ட் ப்ரோமோவான்னு தெரில. அதுதான் உங்களுக்கு கிரேட்டர். மேலே ஏறிலாம் போகணும் போல இருக்குது. பயங்கரமாக இருக்கியா பார்க்குறதுக்கே. ஃபர்ஸ்ட் டைம் ரீசெண்டாக வெடிச்சு செத்துனா ஒரு வாழ்க்கையாக நம்ம போயிட்டுருக்கோங்க. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். என்னப்பா பள்ளத்தை இறக்கி விட்ற? இது எரிமலை குழம்பு ஓடின பகுதி போல இருக்குது. தலைவன் வேற மாதிரி ஆளா இருக்காப்புல. ஸோ திஸ் ஒன் லார்வான்றது தான் எரிமலை குழம்பு அப்படின்னுவாங்க. ஸோ எரிமலை குழம்பு வலிஞ்சு ஓடின ஏரியா இது. ஆஃப் ரோடிங் பண்ணலாம், அதுக்கு இப்படியா சட்டுன்னு தலைவன் லாவா குழம்பு ஓடினதுக்குள்ளே வண்டி விட்டாப்புல. மாட்டி குந்தலை. ஐயோ, தலைவர் சின்ன வயசுல இல்லைங்க, குறைஞ்சது ஒரு 55-60 இருக்கும். பட் அட்வென்ச்சர் பண்ணுறாரு பாருங்க. ஆத்தாடி ஆத்தா. போடு. எரிமலை குழம்புல ஸ்விம்மிங் போயிட்டுருக்கோம் நம்ம. ஏய் சொன்னல காலையிலேருந்து சத்தியமாக சொல்கிறேன், சரி ஸ்வீட்டுங்க இந்தோனேஷியா மக்கள். நான் எந்த கண்ட்ரிக்கும் போன முதல் நாளாக 2வது நாளாக அப்படி சொல்லவே மாட்டேன். நான் ஏதாவது ஒரு சிடுமூஞ்சை பார்த்துருவோம் நம்ம. பட் இந்தோனேஷியா வந்ததுலேருந்து சத்தியமாக எத்தனை சத்தியம் நானே போடுறேன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ பிடிச்சி போச்சு எனக்கு இங்கே இருக்க மக்களை. இவர் இந்த பணம் சேவ் பண்ணக்காரெலாம் வேறு அந்த சிரிச்ச முகம் இருக்குது பாருங்க, அதுதாங்க மேட்ரு. ஐயோ இடமே சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தா நம்ம மேலே வந்து கிரேட்டாருக்கு போகிறோம். ஸோ அப்படியே நடந்து அந்த உச்சிக்கு போனோம். 1 hour ஆகும் போயிட்டு வரதுக்கு. ஸோ தலைவர் வில் பி கைடிங் அஸ். நம்மளும் அப்படியே போயிட்டு வரலாம். இதுக்கு மேலே வண்டி வாங்கினாலும் எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சும்மா போனால் எப்படிங்க, இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்ற வேணாமா? இப்போ நம்ம எக்ஸாக்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, 2016 பயங்கர சூடாக இருக்க எரிமலை குழம்பு வழிஞ்சு போன ஏரியா. எரிமலை குழம்புனா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உள்ளே இருக்கிற ஏகப்பட்ட அந்த ஒரு லாவா, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், அது இதெல்லாம் எக்கச்சக்க டெம்பரேச்சரில் அப்படியே வழிஞ்சு ஓடும். அதில் ஒரு பகுதி தான் இது. தெரியுதா உங்களுக்கு? செம வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த கரை ஓரத்தில் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். மூந்து பார்ப்போமா? பெருசாக எதுவும் ஸ்மெல்லு, நார்மல் கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு லாவா ஓடி வரைச்சி இந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே அழிச்சிடுவோம் மீன்ஸ் அப்படியே எரிச்சிடும் அது தனக்கு தானே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கருகி போனது தான் நீங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கலாம். எதுவுமே நீங்கள் பச்சை பசைலாம் பார்க்க முடியாது. பட் இதனால நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஒரு வாட்டி அந்த ஏரியா எரப்டாகி முடிஞ்சுன்னா அந்த சாயில் வந்து செம ஃபர்டைல் ஆகிடுமாங்க. அதனால தான் சுற்றி இருக்க ஏரியா பூரா அந்த அளவுக்கு பச்சை பசேன்னு செம்மையாக இருக்குது. ஸோ வி ஆர் வித் லாவா. இது எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி மேலே கிரேட்டார் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறத அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தெரியும் நிறைய பேர் செம காட்டில் இருப்பீங்க, டேய் காட்டுறா அப்படின்னா
இந்த சீரியல்லாம் இருக்குல்ல, தமிழ் சீரியல் முக்கியமான கட்டத்தில் தான் தொடரும் அப்படின்னு போடுவாங்க. நம்மளும் அதே தான், தொடரும். அடுத்த வீடியோ வந்துருங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய் ஃப்ரம் எரிமலை கொழம்பு ஏரியா.